அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி வளர்பிறை பிரதோஷ நன்னாள். இந்த வளர்பிறை பிரதோஷ நன்னாளில் இந்த ஆடியோவில் நான் சொல்கிற 5 வரி சிவமந்திரத்தை எவர் ஒருவர் சொல்லுகின்றாரோ, ஒரு முறை சொன்னால் கூட போதுமானது. நிச்சயம் உங்கள் மோசமான தலையெழுத்து மாறி சிவனருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். தீய கர்மாக்கள் அத்துணையும் விலகி ஓடும். ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் அறிவிப்பு: இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி முதல் நாள் நமது ஆனந்தொளி அறக்கட்டளை தைப்பூச வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கோம். அந்த குழுவுக்கு நீங்கள் சேர்றதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அனுமதி இலவசம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சேரலைன்னா சேர்ந்துக்கோங்க. அந்த குழுவில் தைப்பூசத்தன்னைக்கு ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் 6 விதமான நன்மைகளை செய்யும் 6 முருகப்பெருமானுடைய நாமங்களையும் அதை ஜெபம் செய்யும் முறைகளையும் நான் எந்தவித கட்டணமுமின்றி சொல்லித்தரப்போகின்றேன். வாருங்கள், தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுடைய நாமங்களை உபதேசமாக பெற. அன்பு சொந்தங்களே, ஜனவரி 30ஆம் தேதி, அதாவது 30/1/2026 தை 16 வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் இந்த 5 வரி மந்திரத்தை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள், அல்லது பிரதோஷ நேரமான மாலை 4:30 5:40 சொல்லுங்கள், அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பூஜையில் அமர்ந்து சொல்லலாம், அல்லது ஹாலில் அமர்ந்து சொல்லலாம். ஒருவேளை சிவன் கோவிலுக்கு போக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சிவன் கோவிலில் போய் அமர்ந்தும் சொல்லலாம். அது என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் முக்கண் முதல்வனே போற்றிவோம், ஓம் சிவாய நம போற்றிவோம், ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றிவோம், ஓம் கங்கை கொண்டவனே போற்றிவோம், ஓம் சிவாய நம போற்றிவோம். இந்த 5 வரி மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு முறை சொல்லுங்கள். அதிகபட்சம் உங்கள் விருப்பம்தான். 11 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம், 48 முறை சொல்லலாம். பக்தி தான் முக்கியம், சரிங்களா? பக்தியோடு சொல்லணும். சொல்லுங்கள். சிவனருளால் உங்கள் தீய கர்மாக்கள் விலகி உங்கள் தலையெழுத்து மாறும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும். அன்பு சொந்தங்களே, பிப்ரவரி முதல் நாள் தைப்பூசம் வருது இல்லைங்களா? அந்த தைப்பூசத்தன்னைக்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையினுடைய அன்ன சேவா அமைப்பு மிக சிறப்பாக முருக பக்தர்களுக்கு உணவு தானமும் மோர் தானமும் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மனம் இருந்தா, நேரம் இருந்தா இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். டிஸ்பிளேல எனது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. முடிந்தால் உதவுங்கள். முருகனருள் கிடைக்கட்டும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.